யாத்திராகமம் 28ஆம் அதிகாரம். வசனம் 1. உன் சகோதரனாகிய ஆரோன் உனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ ஆரோனையும் அவனோடு கூட அவன் குமாரனாகிய நாதாப், அபியூ, எலியேசர், இத்மார் என்னும் ஆரோனின் குமாரனையும் இஸ்ரவேல் புத்திரரில் இருந்து பிரித்து உன்னிடத்தில் சேர்த்துக்கொள்வாயாக. வசனம் 2. உன் சகோதரனாகிய ஆரோனுக்கு மகிமை அலங்காரமாய் இருக்கும் பொருட்டு பரிசுத்த வாசஸ்தலங்களை உண்டு பண்ணுவாயாக. வசனம் 3. ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்ய தக்கதாக அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அவனுக்கு வஸ்திரங்களை உண்டாக்கும் பொருட்டு நான் ஞானத்தின் ஆவியினால் நிரப்பின விவேகமான இருதயமுள்ள யாரோடு நீ செல்லுவாயாக. வசனம் 4. அவர்கள் உண்டாக்க வேண்டிய வஸ்திரங்களாவன மார்பதக்கமும் ஏபோத்தும் அங்கியும் விசித்திரமான சட்டையும் பாகையும் இடைக்கச்சையுமாய் உன் சகோதரனாகிய ஆரோன் உனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அவனுக்கு அவன் குமாரருக்கும் பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ண வேண்டும். வசனம் 5. அவர்கள் பொன், இள நூல், இரத்தாம்பர நூல், சிவப்பு நூல், மெல்லிய பஞ்சு நூல் சேகரிப்பார்களாக. வசனம் 6. ஏபோத்தை பண்ணினாலும் இளநூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் தரித்த மெல்லிய பஞ்சு நூலும் விசித்திர வேலைகளை செய்ய கடவார்கள். வசனம் 7. அது ஒன்றாக இணைக்கப்படும் பொருட்டு 2 தோல் துண்டுகளின் மேலே அதன் 2 தூண்களும் 2 முனைகளும் சேர்க்கப்பட வேண்டும். வசனம் 8. அந்த ஏபோத்தின் மேலே இருக்க வேண்டிய விசித்திரமான கச்சை அந்த வேலைக்கு ஒப்பாக பொன்னினாலும் இளநூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் தரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் பண்ணப்பட்டு அதனோடு ஏகமாய் இருக்க வேண்டும். வசனம் 9. பின்னும் நீ 2 கோமோதக கற்களை எடுத்து இஸ்ரவேலின் புத்திரரின் நாமங்களை அவைகளின் வெட்டுவாயாக. வசனம் 10. அவர்கள் பிறந்த வரிசையின்படியே அவர்களுடைய நாமங்களில் 6 நாமங்கள் ஒரு கல்லிலும் மற்ற 6 நாமங்கள் மற்றொரு கல்லிலும் இருக்க வேண்டும். வசனம் 11. இரத்தினங்களின் முத்திரை வெட்டுகிறவர்கள் செய்யும் வேலைக்கு ஒப்பாக அந்த 2 கற்களில் இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்கள் வெட்டி அவைகளை பொன் குவளைகளில் பதிப்பாயாக. வசனம் 12. ஆரோன் கர்த்தருக்கு முன்பாக தன் 2 தோள்களில் மேலும் இஸ்ரவேல் புத்திரர்களின் நாமங்கள் ஞாபகக்குறியாக சுமந்துவர அந்த 2 கற்களையும் ஏபோத் தோள்களில் மேலே அவர்களை நினைக்கும்படியான கற்களான வைக்க கடவாய். வசனம் 15. பொன்னினாலே வளையங்களை பண்ணி. வசனம் 14. சரியான அளவிலே பின்னல் வேலையான 2 சங்கிலிகளையும் பசும்பொன்னினாலே உண்டாக்கி அந்த சங்கிலிகளை அந்த வேலைகளிலே பூட்டுவாயாக. வசனம் 15. நியாயவிதி மார்பக்கத்தையும் விசித்திர வேலையும் செய்வாயாக. அதை ஏபோத் வேலைக்கு ஒப்பாக பொன்னினாலும் நீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் தரித்து மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்வாயாக. வசனம் 16. அது சதுரமும் இரட்டையும் ஒரு ஜான் நீளமும் 1 ஜான் அகலமும் இருக்க வேண்டும். வசனம் 17. அதில் 4 பத்தி இரத்தினங்களால் நிரப்ப பதிப்பாயாக. முதலாம் 10 பத்மராகமும் புஷ்பராகமும் மாணிக்கமும். வசனம் 18. இரண்டாம் பத்தி மரகதமும்
இந்திர நீலம் சிவப்பு விசித்திரமும். 19 மூன்றாம் பக்கத்தில் கோம்பும் வைடூரியமும் சுகந்ததியும். வசனம் 20 நாலாம் பக்தி படிக பச்சையும் கோமேதமும் யாஸ்பீமாய் இருப்பதாக. இவைகள் அந்த பக்கத்திலும் பொன்னினாலே பதிக்க இருக்க வேண்டும். வசனம் 21 அந்த கற்கள் இஸ்ரவேல் புத்திரர்களுடைய நாமங்களின்படியே 12 அவர்களுடைய நாமங்கள் அவைகளில் வெட்டப்பட்டவைகளாய் இருக்க வேண்டும். 12 கோத்திரங்களில் ஒவ்வொன்றுடைய நாமம் ஒவ்வொன்றிலே முத்திரை வெட்டி இருக்க வேண்டும். வசனம் 22 மார்பக்கத்திற்கு அதன் பக்கங்களிலே பண்ணினால் வேலையான பசும்பொன் சங்கிலிகளையும் பண்ணி. வசனம் 23 அந்த மார்பக்கத்திற்கு 2 பொன் வளையங்களையும் பண்ணி அந்த 2 வளையங்களையும் மார்பக்கத்தின் 2 பக்கங்களிலே வைத்து. வசனம் 24 பொன்னினாலே செய்த அந்த 2 பின்னல் வேலைநெல் சங்கிலிகளையும் மார்பக்கத்தின் பக்கங்களிலே இருக்கிற 2 வளையங்களிலும் மாட்டி. வசனம் 25 இவ்விரண்டு பின்னல்கள் வேலையான சங்கிலிகளிலே 2 நுனிகளையும் ஏபோத் தோல் துண்டின் மேல் அதன் முன்புறத்திலே இருக்கிற 2 வளையங்களிலே மாட்டுவாயாக. வசனம் 26 நீ 2 பொன் வளையங்களை பண்ணி அவைகளே ஏபோத்தின் கீழ்ப்புறத்திற்கு எதிரான மார்பக்கத்தினுடைய மற்ற 2 பக்கங்களிலும் அதனுடைய ஓரத்திற்குள்ளாக வைத்து. வசனம் 27 வேறு 2 பொன் வளையங்களையும் பண்ணி அவைகளை ஏபோத்தின் முன்புறத்திற்கு 2 கீழ் பக்கங்களிலும் அதன் இணைப்புகளுக்கு எதிராகவும் ஏபோத்தின் விசித்திரமான கச்சையும் மேலாகவும் வைத்து. வசனம் 28 மார்பக்கம் ஏபோத்தின் விசித்திரமான கச்சை மேலாக இருக்கும்படிக்கு அது ஏபோத்திலிருந்து நீங்கும்படிக்கும் அதை அதன் வளையங்களினாலே ஏபோத் வளையங்களிட இளநீல நடவினால் காட்ட வேண்டும். வசனம் 29 ஆரோன் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்கும் பொழுது இஸ்ரவேலின் புத்திரர்களின் நாமங்களையே தன் இதயத்தின் மேல் இருக்கும் நியாயவிதி மார்பக்கத்திலே கர்த்தருடைய சந்நிதானத்தில் ஞாபகக்குறியாக எப்பொழுதும் தரித்து கொள்ள கடவான். வசனம் 30 நியாயவிதி மார்பக்கத்தில் ஊரிம் தும்பி என்பவைகளை வைப்பாயாக. ஆரோன் கர்த்தருடைய சந்நிதானத்தில் பிரவேசிக்கும் பொழுது அவைகளே அவன் இருதயத்தின் மேல் இருக்க வேண்டும். ஆரோன் தன் இருதயத்தின் மேல் இஸ்ரவேல் புத்தருடைய நியாய விதிகளை கர்த்தருடைய சந்நிதானத்தில் எப்பொழுதும் தரித்து கொள்ள வேண்டும். வசனம் 31 ஏபோத் கீழ் அங்கியே முழுவதும் இளநீலால் உண்டாக்க கடவாய். வசனம் 32 தாழ நுழைகிற அதன் துவாரம் அதன் நடுவிலே இருக்கவும் அதன் துவாரத்திற்கு நெய்யப்பட்ட வேலையான ஒரு நாடா சுற்றிலும் இருக்கவும் வேண்டும். அதன் கிழியாதபடியும் மார்க்கவசத்தின் துவாரத்திற்கு ஒத்ததாக இருக்க வேண்டும். வசனம் 33 அதன் கீழோரங்களிலே இளநீல் இரத்தாம்பர நூல் சிவப்பு நூல் வேலை செய்யப்பட்ட மாதுளை பழங்களையும் அவைகளுக்கு இடையே சுற்றிலும் பொன்மணிகளையும் அதன் ஓரங்களிலே சுற்றிலும் தொங்கும்படி பண்ணி வைக்க வேண்டும். வசனம் 34 அங்கியின் ஓரங்களில் சுற்றிலும் ஒரு பொன்மணியும் ஒரு மாதுளை பழமும் ஒரு மணியும் ஒரு மாதுளை பழமாய் தொங்குவதாக. வசனம் 35 ஆரோன் ஆராதனை செய்ய கர்த்தருடைய சந்நிதானத்தில் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்கும் பொழுது வெளியே வரும் பொழுதும் அதன் சாகாதபடிக்கு அதன் சத்தம் கேட்கும்படி
தரித்து கொள்ள வேண்டும். வசனம் 35. ஆரோன் ஆராதனை செய்ய கர்த்தருடைய சந்நிதியிலே பரிசுத்த ஆலயத்திற்குள் பிரவேசிக்கும் பொழுது வெளியே வரும்பொழுதும் அவன் சாகாதபடிக்கு அதன் சத்தம் கேட்கும்படி அதை தரித்து கொள்ள வேண்டும். வசனம் 36. பசும்பொன்னினால் ஒரு பட்டத்தை பண்ணி கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று அதிலே முத்திரை வெட்டக வெட்டி. வசனம் 37. அது பகையில் இருக்கும்படி அதை நீல நாடாவினால் பகையின் முகப்பிலே காட்டுவாயாக. வசனம் 38. இஸ்ரவேல் புத்திரர்கள் தங்கள் பரிசுத்த காணிக்கையாக படைக்கும் பரிசுத்தமானவைகளின் தோஸ்தை ஆரோன் சுமக்கும்படி அதன் ஆரோனுடைய நெற்றியின் மேல் இருப்பதாக. கர்த்தருடைய சந்நிதியில் அவர்கள் அங்கீகரிக்கப்படும்படி அது எப்பொழுதும் அவர் நெற்றியில் இருக்க வேண்டும். வசனம் 39. மெல்லிய பஞ்சு நூல் விசித்திரமான உள் சட்டையும் மெல்லிய பஞ்சு நூல் பகையும் உண்டாக்கி இடை கச்சையை சித்திர தையலால் வேலை செய்ய பண்ணுவாயாக. வசனம் 40. ஆரோனுடைய குமாரருக்கும் மகிமையும் அலங்காரமாயிருக்கும் பொருட்டு அங்கிகளையும் இடைக்கச்சைகளையும் குல்லாக்களையும் உண்டு பண்ணுவாயாக. வசனம் 41. உன் சகோதரனாகிய ஆரோன் அவனோடு கூட அவன் குமாரரும் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ அந்த வஸ்திரங்களை அவர்களுக்கு உடுத்தி அவர்களை அபிஷேகம் செய்து அவர்களை பிரதிஷ்டை பண்ணி அவர்களின் பரிசுத்தப்படுத்துவாயாக. வசனம் 42. அவர்களுடைய நிர்வாணத்தை மூடும்படிக்கு இடுப்பு தொடங்கி முழங்கால் மட்டும் உடுத்த சணல் நூலால் சல்லடங்களையும் உண்டு பண்ணுவாயாக. வசனம் 43. ஆரோனும் அவன் குமாரரும் பரிசுத்த ஸ்தலத்திலே ஆராதனை செய்ய ஆசாரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கும் பொழுது பலிபட தண்டைக்கு சேரும் பொழுதும் அக்கிரம சுமந்த அவர்கள் சாகாதபடிக்கு அவைகளை தரித்து கொள்ள வேண்டும். அது அவனுக்கு பின்வரும் சந்ததிக்கும் நித்திய கட்டளையாக